இந்த உலக தண்டனைகளிலே அறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயம் மிக மோசமானதும் மிக வேதனைக்குரியதும் மிக வலிக்குரியதும் என்றால் மூழ்கி இறத்தல். மூழ்கி இறந்து போறது இருக்க இது இந்த உலக தண்டனைகளே என்ன மிக மிக கடுமையானது. ஏனென்றால் மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு மனிதன் அதாவது துடித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் கூட அவனுக்கு மூச்சு விடுவதற்கோ ஏதோ ஒன்று ஒரு ஆறுதலான ஒரு வழி என்ன செய்யும் இருக்கும். ஆனால் மூழ்குதல் என்பது அவன் அடைவற இடமே அதுதான். மற்ற எல்லா விதமான தண்டனைகளை விட ஒத்தனை அழுத்தி வேறு விதமான முறையில் உயிர் போக வைத்தாலும் மூழ்கி இருத்தல் என்பது ஆக மோசமான தண்டனை. அதனாலதான் அல்லாஹு தஆலா ஃபிரௌனுக்கு என்ன செய்தான், அந்த தண்டனை என்ன செய்தான், அதாவது கொடுத்தான். ஃபனபத்னாஹும் ஃபில் யம், அதாவது அவனை தூக்கி என்ன செய்தோம், எறிந்தோம். அக்ரக்னாஹும், அதாவது அவர்களை மூழ்கடித்தோம் என்று சொல்லக்கூடிய செய்தி அதனாலதான். அதே போலதான் மூழ்கிறவர் ஷஹீத் என்ற ஒரு நிலை அடைவதும் அதனால்தான். ஏனென்றால் வேதனையுடைய உச்சகட்ட ஒரு முஃமின் ஒரு மூழ்கி மரணிக்கிறார் என்றால் அவர் ஷஹீதுடைய நிலை அடைவதும் எதனால, அதனுடைய அந்த அதனுடைய கோரம் அதனுடைய வேதனையுடைய உச்சத்தால் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல மறுமையை பொறுத்த வரைக்கும் தண்டனையுடைய உச்சம் எது அப்படின்னு சொன்னால் நெருப்பு. அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பிரதானமான அம்சம்.